வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் நாளுக்கு நாள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்திற்கும், என் கதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் ஒருவகை கற்பனை சூழல் உடையதே. வாருங்கள், இன்றைய சிந்தனை ஓட்டமாம் படைப்பின் வேறுபாடுகள் என்பது பற்றி நோக்குவோம். இருப்பவனுக்கோ மேலும் இல்லையே என்ற கவலை, இல்லாதவனுக்கோ நிறைவு கொள்ள வேண்டுமென்ற உள்ள குமுறல்கள். அவ்வாறுதான் தற்போது கொடைக்கானல் சென்ற வசதிமிக்க பெரியவராம் மலையப்பனுக்கும் மலை போன்ற ஆசைகளும் ஏக்கங்களும் தன்னளவில் இருந்து வந்தன. போதுமென்ற மனமே அவருக்கு ஏற்படவில்லை. வாழ்வில் ஒன்று இருந்தால் மற்றது இல்லையே என்ற ஏக்கப் பெருமூச்சு அவரை விடாது துரத்திற்று. விடாது கருப்பு என்பது போல. இல்லாதவனுக்கோ ஒரு வீடு, இருப்பவனுக்கோ பல வீடு என்பது போல எண்ணங்கள் பற்பல மலையப்பனுக்கு மாறி மாறி தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒரு கார் வாங்கினால் கூட எதிரில் வரும் அந்த கார் போல் நமது கார் இல்லையே என்ற ஏக்கம் எண்ணம் தலை தூக்கும். நண்டு கொழுத்தால் வலையில் தங்காதல்லவா? அற்பனுக்கு விதிவசத்தால் வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான் அல்லவா என்பது போல மலையப்பன் தனது கற்பனை குடையை மனதளவில் விரித்தே வைத்திருந்தார் என்றே சொல்லலாம். அவரது எண்ணம் எல்லாம் வாழ்வில் எல்லா வகையிலும் பிறரை விட முழு நிறைவு கொண்டு வாழ வேண்டும் என்பதே ஆகும். உலகில் முழு திருப்தி அடையாதவர் வரிசையில் மலையப்பனுக்கும் வாழ்நாளில் ஒரு இடம் உண்டு. இல்லாத ஏழை உழைத்து ஒருவேளை உணவு உட்கொண்டாலும், கட்டாந்தரையில் துண்டை விரித்து படுத்தாலும் முழு மனநிறைவோடு இறைவனுக்கு நன்றி சொல்லி நிம்மதியாய் உறக்கம் கொண்டு எழுந்திருப்பான். பட்டுமத்தையில் படித்தாலும் மனநிறைவு கொள்ளாதவர்களுக்கோ துயில் என்பது ஒரு நாளும் வாராது. இறைவன் படைப்பின் உண்மையை எவரும் உணர்கின்ற வரையில் வாழ்வின் உன்னத காரண காரியங்களை அறிந்து அமைதி அடைவோர் ஒரு சிலரே காணப்படுகின்றனர். மலையப்பனுக்கு மலையளவு உள்ள பூர்வீக வசதிக்கோ உள்ளதை கொண்டு நல்லது செய்யலாம், ஆனால் எதுவும் எப்போதும் குறைவே கூடாது என்கின்ற எண்ணமுடைய மலையப்பன் போன்றவர்களையும் ஆண்டவன் படைத்து திருவிளையாடல் காட்டுவதன் நோக்கம்தான் என்ன என்பதை இக்கதை வழி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களும் வாழ்வில் தங்கள் அனுபவத்தால் மட்டுமே உலக விந்தையை அறிந்து கொள்கின்றனர். அமைதிக்கு என்று வந்த கொடைக்கானலிலும் இந்த மலையப்பன் இவரது தவிப்பினை அறிந்த உடன் வந்த நல்ல மனம் கொண்ட உலக இயல்பை உணர்ந்த சில உறவினர்கள் மலையப்பனை பார்த்து இவர் மனதை ஆழம் பார்த்திட அவரை உசுப்பிவிட்டு பேச வைத்தார்கள். அப்போது மலையப்பன் தனக்கும் உள்ள ஏற்படுகின்ற நடக்கின்ற நிறைகுறைகளை ஒப்புவிக்க தொடங்கினார். மலையப்பன் கூறியதாவது: எனக்கு வீட்டில் எல்லாம் இருக்கிறது. ஊரார் மெச்சும்படி பிரமித்து போகும்படி கோட்டைக்கதவு, அரண்மனை, கொத்தளங்கள் போன்றன எனது வாழ்வு. இருந்தாலும் எனது மனதில் மட்டும் நிறைவு என்னும் பிரகாசம் இன்மையால் என் இல்லமே ஒளியிழந்தது போல் காணப்படுகின்றதே. எதனால்? பணம் காசை தந்த இறைவன் எங்களுக்கு மட்டும் அழகையும் நிறத்தையும் மற்றவர் போல் கொடுக்கவில்லையே. எதன் காரணம்? பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்றால் ஏன் சிலவற்றை மட்டும் எங்களை போன்றவர்களால் சாதிக்கவே முடியவில்லை? நிறைய ஐட்டங்களை, உணவு வகைகளை நிரம்ப சாப்பிட வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது. வாங்கிடும் அளவுக்கு பணவசதிகளும் உள்ளன. சில வேளைகளில் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படுகின்றது. எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் உட்கொள்ளாமல் ஆகிவிட்டால், அவற்றையெல்லாம் கூடாது என்று தள்ளி வைத்து விட்டால், நம்மையும் இவ்வுலகிலிருந்து விரைவில் ஆண்டவன் தள்ளி வைத்து விட மாட்டானா? நம் செயல்பாடுகள் மேலும் இந்த எண்ணங்களை நம்மிடம் உள்ள பணத்தால் சரி செய்ய முடியாதா? கூறுங்கள். நான் நீண்ட நாட்கள் குடும்பத்தாருடன் எல்லாரையும் போல் சேர்ந்து வாழ வேண்டுமென்று திடுக்கின்றேன். சோசியக்காரனோ எனக்கு ஆயுள் குறைவு என்று ஆப்பு வைக்கின்றான். சிலருக்கோ ஆயுள் கூடுதல் என்றும் கணிக்கின்றான். எதனால்? அவர் கூறுவது யாவும் உண்மையா?
பணம் சம்பாதிக்க அப்படி ஒரு உத்தியை அவர்கள் போன்றவர்கள் கையாளுகின்றாளா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலை சுற்றுகின்றது. அமைதிக்காக இக்கொடைக்கானல் வந்தேன். பணம் போன்ற பலத்தை கொடுத்த ஆண்டவன் தைரியம் என்னும் மனபலத்தை எங்களை போன்றவர்களுக்கு சேர்த்து அளிக்காதது எதனால்? எல்லா வேளையிலும் எங்களை பாதுகாத்து கொள்ள தற்துணிவும் எங்களுக்கு இல்லையே. பணம் செலவழித்துதான் பாதுகாப்பு ஏற்பாட்டையும் எங்களை போன்றவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா? பணமில்லாத ஏழைகளிடம்தான் பெரிய மனம் இருக்கும் என்கின்றார்களே, எதனால் எங்களிடம் இருக்காதா? ஒன்றை நன்றாக ஆக்கி பெரிதொன்றை அது இல்லாது செய்வதுதான் விதியின் விளையாட்டு. எதற்காக இதெல்லாம்? படைப்பின் வேறுபாடுகள்தான் என்ன? இயல்பாய் உள்ளவர்கள் பிறர் சேர்க்கை ஏற்படும் போது அவர்களது சுய இயல்பும் மாறிவிடுவது எதனால்? அது உண்மையா? ஒருவருக்கு ஒன்று உள்ளது, மற்றவர்க்கு அது இல்லாமல் போகின்றதே எதனால்? படைப்பின் குற்றமா அல்லது நம்மின் குற்றமா? எதையெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் உலகில் என்னை போன்றவர்களுக்கு புரியாத புதிராக உள்ளன. எனது எதிர்பார்ப்பு சுயநலம் என்று சிலர் என் காதுபடவே சொல்கின்றார்கள். எதனால்? அவர்களுக்கு நான் என்ன கெடுதல் அப்படி செய்தேன்? பட்டகாலிலே படும் என்பது போல் இன்பம் பல வந்தால் உடனே துன்பமும் என்னை வாட்டி வதைத்து துரத்துகின்றனவே. என்னை போன்றவர்கள் வெளி உலகத்துக்கு மட்டுமல்லாமல் என் மனசாட்சிக்கும் ஏற்ப எங்களுக்கு ஏன் எவையும் ஒன்று போலவே அமையவில்லை? இப்படிப்பட்ட சிந்தனைகள்தான் என்னை எனக்குள் ஒருவன் இருந்து கொண்டு ஆட்டி வைக்கின்றான். நான் என் செய்வேன்? வெளிப்பார்வைக்கு மட்டும் படாடோபம் பவசு உடையவனாக தெரிகின்றேன். இதை சரி செய்ய முடியாதா என்று ஏக்கத்தோடு சுற்றியிருந்த உறவுகளை பார்த்தார். அப்போது உறவினர்களில் சிலரும் உடனிருந்தவர்களும் அங்கே உடனிருந்த ஒரு பெரியவர் யாரோ ஒருவர் இவரது மலையப்பனின் உரையாடல்களையும் கவனித்து கொண்டே வந்தவர் மலையப்பன் சிந்தனைக்கு தெளிவு கொடுக்க எழுந்து தானே முன்வந்து, ஐயா செல்வச்சீமானே வணக்கம். என் பெயர் பொன்னப்பன். நீங்கள் பேசிக்கொண்டதையெல்லாம் கவனித்தமையால் புரிந்து கொள்ள முடியாத இந்த உலகின் படைப்பின் வேறுபாட்டை நான் அறிந்த வகையில் சிலவற்றை கூறுகின்றேன். எனக்கோ வயது தற்போது 90 தொட்டுவிட்டது. என் அனுபவத்தால் கூறுகின்றேன், கேட்பீர்களா என்றது மலையப்பன் தலைவணங்கி தாகத்திற்கு உடனே ஒரு காகம் ஒன்றிற்கு தண்ணீர் கிடைத்தது போல் தயவு செய்து கூறுங்களையா என்றார் ஏக்கத்துடன் தாகத்துடன். என்னை போன்றவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என்றிட நன்றியை சொல்லிய அந்த பொன்னப்பன் என்ற பெரியவர் தாமதிக்காமல் சில பழமொழிகளை சொன்னார். அது உலகத்தினர் யாவர்க்கும் வேண்டுவதாகும். 1. எவர் வாழ்விலும் நிறைவும் இல்லை, குறைவும் இல்லை. 2. ஒருவர்க்கு அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. 3. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் படைப்பில் உண்டு. 4. பூக்கும் மலர்களில் கூட ஒன்றுக்கு வாசம் உள்ளது, மற்றதற்கு வாசமில்லையே. மேலும் ஒன்று சீக்கிரமே வாடிவிடுகின்றது, பிறிதொன்று வாடாமலராய் திகழ்ந்து நிலைக்கின்றதே. ஒரு சில எப்பொழுதோ அதிசயமாய் தோன்றுகிறது. எதனால்? 5. கொம்பு உள்ள மானுக்கோ வீரமில்லையே. 6. வீரமுள்ள கீரிக்கோ கொம்பு இல்லையே. 7. அழகாய் கூவும் கருங்குயிலுக்கு தோகை இல்லையே. 8. தோகை உள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லையே. 9. நீருக்கு நிறம் இல்லையே. 10. நெருப்புக்கு ஈரமில்லையே. 11. காற்றுக்கு உருவம் இல்லையே. 12. கதிரவனுக்கோ நிழல் இல்லையே. 13. ஒன்றை கொடுத்தே ஒன்றை எடுக்க வேண்டும். இதுவே படைப்பின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பொன்னம்பலம். மேலும் எனவே அவர் கூறினார், இருக்கும் ஒன்றோடு இல்லாத ஒன்றை பெற இயலாது. அப்படி படைப்பின் நியதியை முயன்று யாவரும் பெற நினைத்தால், அறிய நினைத்தால், மேலும் மனிதர்களுக்கு கூட தலைச்சருக்குத்தான் ஏற்படும். எல்லாம் நாம் பெற்றுவிட்டோம் என்ற ஆணவ மிகுதியால் இங்கு நான் கூறிய உதாரணங்களில் வாசனை மிக்கது மல்லிகைப்பூ, ஆனால் அதன் ஆயுள் குறைவே, விரைவில் வாடிவிடுகின்றது. அதுபோல நல்லவர்களும் அவ்வாறே அவர்களது நல்ல செயல்பாட்டால் விரைவில் சொர்க்கம் சேர்வர். வாடாமல் இருக்கும் வாடா மல்லிகைக்கோ ஆயுள் அதிகம் இருந்தும் எல்லாவற்றிற்கும் அது பயன்படாது அல்லவா? சில மனிதர்களைப் போல பார்க்க மட்டும் அழகாயிருந்து அதன் பிறவி பயனை விரைவில் முடிக்காமல் அனுபவித்து கொண்டிருக்கிறது சில உயிர்களைப் போல. சிலர் வாழ்வில் நிறைவே இருக்காது. வராத குழாயில் தண்ணீர் கொட்டாதா என்று ஏங்கி நிற்கும் காக்கையினைப் போல
பலரது வாழ்வு தன்முயற்சி உழைப்பால் செழுமையான பயிர்கள் உள்ள இடம் போல நிறைவாக இருக்கும் போதுமென்ற மனதால் வீரம் மிகுதியாயிருந்தால் கொம்பு உள்ள மானோ எதையும் மதிக்காது. தன் கொம்பால் கீறி கிழித்து எதிரியை கொன்றுவிடும் தன் செருக்கால். அழகிய துள்ளி ஓடும் புள்ளி மான்களுக்கும் வீரம் குறைந்து இருந்தாலும் அதனை துன்புறுத்த யாவர்க்கும் மனம் வராது. அதன் அழகினை ரசிப்பவர்களுக்கு மட்டும். இயலாத ஒன்றினை உலகில் நல்ல இதயம் கொண்டவர்கள் எவரும் துன்புறுத்துவாரோ எதிர்பார்ப்பதே இல்லை. அப்படி செய்யவும் மாட்டார்கள். படைப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதோ நீ மேலே நான் கீழே என்பது எல்லாம் எதுவும் கிடையாதப்பா. அவரவர்களும் நடந்து கொள்கின்ற நற்செயலாலேயே யாவும் தீர்மானிக்கப்படுகின்றன. கருங்குயில் இனிமையாக கூவதில் வல்லதுதான். அந்த இனிமையை எவரும் விரும்பி கருங்குயிலை நேசிப்பர். அதனால் பெருமைப்படுகின்ற அளவிற்கு அதன் இன்னிசை அமைந்துள்ளது. அதற்கு தோகையும் சேர்ந்து இருந்தால் இறைவனுடைய படைப்பில் இது மிகவும் அழகிய கருங்குயிலாக கருப்பு வைரமாக எவரும் ஏற்றி போற்றத்தக்க வகையில் மாறியிருக்கும். ஒன்று கூடுதலாக இருக்கும்போது மேலும் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் மற்றொன்றும் கூடுதலாக அமைந்து கவர்ச்சி மிகுதியால் சில மனிதர்களுக்கு ஏற்படும் ஆணவம் போல அதற்கும் அந்த குயிலுக்கும் தன்னை போல் எவரும் இல்லை என்ற இருமாப்பும் மேலோங்கிவிடும் அல்லவா? சிந்திக்க வேண்டும். அவ்வப்பொழுது தலைகணம் ஏற்படாது அடக்கி வைக்கவே ஒன்றை அளித்த இறைவன் பிறிதொன்றை கொடுக்கவில்லை. இதை நீங்கள் உணர வேண்டும். அவ்வாறேதான் இயற்கையில் அழகான தொகை மகிழுக்கும் படைப்பில் அதற்கு இனிய குரலை படைக்கவில்லையே. ஒன்று சரியில்லாமல் போனால்தான் சரியான வரை சரியானதை இருக்கும் இடம் தேடி எவரும் மதித்து ஏற்று நடப்பது என்பதை புரிய வைக்கத்தான் இறைவின் படைப்பின் வேறுபாடுகள். இயல்பில் மழைநீரும் பிற இடத்து நீர்களும் எந்த வகையான பிற நிறமும் இன்றி வானத்து நீல நிறம் போல அப்படியே தெளிவாய் தெரியும். ஆனால் அது சேரும் இடத்தை பொறுத்துத்தான் அதன் சுவையும் நிறமும் மாறுபடுகின்றது. மண்ணில் பிறக்கையில் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகளே என்பது போல் மனிதனின் போக்குகளுக்கு மாறுவதே பிறர் சேர்க்கையினால்தான். நெருப்பு என்பது சில மனிதர்களைப் போல் சுடும் நெருப்புத்தான். அதன் குணமே அதுதான். அதன் நெருப்புத்தன்மையை குறையும் வரையில் குளிர்ச்சி அதனிடத்தில் தெரியவே தெரியாது. சில மனிதர்களுக்கு இரக்க உணர்வே இல்லாதது போல நெருப்புக்கும் ஈரம் என்பதே இல்லை என்பதை உரைக்கவே இறைவன் படைப்பில் இந்த மாற்றம். பயிரிடும்போது ஒன்றை கொடுத்துத்தான், அதாவது விதை, நாற்று, போத்து போன்றவற்றை கொடுத்துத்தான் ஒன்றை பெற எடுக்க முடியும், அதன் விளைச்சலை கூட. அதேபோல் மனிதர்களும் ஒன்றை இழக்காமல் பிறிதொன்றை பெறவே முடியாது. பண்டமாற்று போல வாழ்க்கையும் அவ்வகை ஓட்டம் என்பதை காட்டவே இறைவன் படைப்பின் வேறுபாடுகள். கோபமாம் சூடு உள்ள இடத்தில் பாசம் வெளிப்படையாக தெரியாது. சிலர் பாசத்தையே கோபமாக வெளிப்படுத்துவர். பலரோ வெறுப்பை அது இல்லாதவர்கள் போல சிரிப்பால் தன் முகத்தில் காட்டி புறகோபம் மற்றும் புற சிரிப்பை வைத்து யாவரையும் எடை போடக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை இதமளிக்கும் காற்றுக்கோ உருவம் என்பது இல்லை, கண்களால் காண இயலாது. குளிர்ச்சியை அந்த காற்றை நாம் உணரத்தான் முடியும். கதிரவனுக்கும் அவ்வாறே நிழல் என்பதும் இல்லை. நிழலின் அருமையை கதிரவ ஒளியை விட்டு நீங்கினால்தான் நாம் உணர முடியும். எனவே புரியாததை புரிந்து கொண்டு படைப்பினை நேசித்து மாறுபாட்டை கவனித்து வாழ்வதே மன அமைதிக்கு சிறந்த வழியாகும். வாழ்க வளமுடன்.